இடபலம் என்டர்டெயின்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய அன்பால, உங்களுடைய ஆதரவால ஒரு பயங்கரமான லெவல்ல ஓவர்வெல்மிங்கா இருக்கு. ஏன்னா 10 நாள் கூட இல்லைங்க. வித்தின் 10 டேஸ், லெஸ் தென் 10 டேஸ் 10,000 பேருக்கு மேல சப்ஸ்கிரைப், 12,000 13,000 பேருக்கு மேல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது அப்படி இருக்குது. பயங்கர எக்ஸைட்டட். இந்த 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 சேனல்ல இந்த ஜேர்னி அப்படிங்கிறது எங்களுக்கு அவ்வளோ ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் அவ்வளோ ஒரு பூஸ்டடாகவும் இருக்குது. உங்களுடைய சப்போர்ட் காரணமாக உங்களுடைய லைக்ஸ் ஆகட்டும், உங்களுடைய ஹைப்ஸ் ஆகட்டும், உங்களுடைய சப்ஸ்கிரைப்ஸ் ஆகட்டும், எல்லாமே. இன்னைக்கு ஒரு 2-3 விஷயத்தை பத்தி பேச போறோம். கண்டிப்பா நம்ம சேனல்ல வருது அப்படின்னா பெரும்பாலான அப்டேட்ஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனா தான் இருக்கும். ஏன்னா நம்பால தெரியும் உங்களுக்கு, தமிழ்நாட்டுல இருந்து டெல்லி வரைக்கும் கொஞ்சம் நிறையவே சோர்ஸ் வச்சிருப்பாரு. கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் பிரதர். டெல்லி லீக்ஸ். அவர் மாதிரிலாம் உங்களால பண்ண முடியாது. ராஜகோபாலன் சார் அவரது வேற லெவல்ல இருக்கும். ஓகே, ரைட், இருக்கட்டும். ஜனநாயகன் பத்தி ஒரு ஒரு சரியான ஒரு விஷயம் ஒண்ணு நீங்க கேள்விப்பட்டதாக அந்த டீம் சைடுல இருந்து வந்த தகவல். பண்ண போறாங்களா இல்லையோ சொல்லிடுவோம் மக்களுக்கு. இல்ல அவங்க பலதரப்பட்ட ஜனநாயகன் டீமை பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ரொடக்ஷன் டீம் இருக்காங்க, கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க டீம் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பலதரப்பட்ட முயற்சிகளை மேற்கொள்றாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று கூட நான் பார்த்தேன், மூத்த பத்திரிகையாளர் மணி அவர் பேசியிருந்தாரு. இது ஜனநாயகன் டீமுக்கு கிடைத்த வெற்றி. இது உச்சநீதிமன்றத்துக்கு போய் உச்சநீதிமன்றம் வந்து 20ஆம் தேதி உயர் நீதிமன்றம் வந்து பரிசீலனை செய்ய வேண்டும் என்று சொன்னது வந்து ஜனநாயகன் டீமுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்றாரு. எனக்கு எப்படி அந்த வெற்றி எனக்கு தெரியல. சரியா, நீங்க உச்சநீதிமன்றத்துக்கு போறீங்க, உச்சநீதிமன்றத்துல அவர் 2 கருத்து தெரிவிக்கிறாரு. இல்ல ப்ரோ, தம்ப்நெயில் அப்படி போட்டுருந்துச்சா அவர் பேசினாரா? அவர் பேசினாரு. ஏன்னா தமிழ்ல சில நேரத்துல என்ன மாதிரி ஆளுங்க வேலை காமிச்சிருவாங்க. அவர் பேசினாரு. அவர் கிடைத்த வெற்றி. எப்படி கிடைத்த வெற்றி? ஏன்னா உச்சநீதிமன்றம் என்ன கருத்து தெரிவிச்சிருக்குன்றது பார்க்கணும்ல. நாங்க 2024 கொடுத்த ஒரு தீர்ப்பை அந்த பிடி ஆஷா அவங்க அந்த ஒரு நீதிமன்றம் ரெஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க, தப்புன்னு சொல்றாங்க. சரியா, அப்போ அதையே மேற்கோள் காண்பிக்கிறாங்க. அப்போ ஜனநாயகன் டீமோட அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருங்க? அது சொல்றதுக்கு முன்னாடி 2 முக்கியமான விஷயம் இருக்குது. இந்நேரம் கடுப்பாக இருப்பாங்க நண்பர்கள், இருந்தாலும் அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயங்களை அப்ரிஷியேட் பண்ணிடணுங்க. ஏன்னா நம்ம பெரிய நடிகர்கள், பெரிய படங்கள் பத்தி மட்டும் சொல்லக்கூடாது இல்லையா. சிறை மூவி, நம்ம விக்ரம் பிரபு, சிவாஜி கணேசன் சார் அவர்களுடைய பேரன், டிசம்பர் 25 கிறிஸ்மஸ்க்கு ரிலீஸ் ஆச்சுங்க. பெருசா ஹைப்பே இல்லாம ரிலீஸ் ஆன ஒரு படம். ஒன்லி வேர்ட் ஆஃப் மவுத். அது காரணமா 3 வாரத்துல அப்படி ஒரு வெற்றிங்க. 26 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. அந்த படத்துடைய பட்ஜெட்டுக்கு அது ஒரு பெரிய வெற்றி. என்ன நினைக்கிறீங்க? அது இப்போ வரைக்கும் ஹவுஸ்ஃபுல். அவங்க போட்டுக்கிற ஷோஸ் ஹவுஸ்ஃபுல் இல்லைங்க. நீங்க விக்ரம் பிரபு பொறுத்திருக்கும் அவர் சூஸ் பண்ற சப்ஜெக்ட் எல்லாம் பாருங்க, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கதை பேஸ் பண்ணி அவர் சூஸ் பண்றாரு. கண்டிப்பா. டானாகாரன் இதுக்கு முன்னாடி படம், கும்கிலேருந்து ஆரம்பிங்களேன். சரி, பிரபு சாலமனோட அந்த படத்துல அவர் when he is being introduced, I think அந்த படத்துல நான் நினைக்கிறேன், அந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பர்டிகுலர் கேரக்டர் அது அது பார்டரிங் ஆன் நெகட்டிவிட்டி. ஏன் பார்டரிங் ஆன் நெகட்டிவிட்டின்னு சொல்கிறேன்னா, கடைசி வரைக்கும் வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக மட்டுமே பயணிக்கக்கூடிய ஒரு கேரக்டராக பார்த்துட்டு, அதுக்கப்புறம் என் சுயநலத்துக்காக நான் உன்னெல்லாம் இழந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பிராமையா கேரக்டர் இறந்து போனதையா இருக்கட்டும், இல்லை இந்த யானை இறந்து போனதையா இருக்கட்டும், அவர் வந்து சொல்லுவார். இந்த மாதிரியான போல்டு கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இது விக்ரம் பிரபு. ஸோ அவருக்கு வந்து இது ரொம்ப யதார்த்தமாக வரக்கூடிய ஒரு மூவி. மக்கள் வந்து போய் பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து பெரிய ஹைப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, பெரிய மார்க்கெட்டிங்கும் கிடையாது அவருக்கு. 24 மணி நேரத்தில் 48 மில்லியன் வியூஸ் அப்படி வராங்க. இவ்வளோ பேர் பார்த்துட்டாங்க, இவ்வளோ பேர் இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டாங்க, இவ்வளோ பேர் இந்த டீசரை பார்த்துட்டாங்க, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ எதிர்பார்ப்பே இல்லாமல் போகும் பொழுது அங்கே அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பேசும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அவருடைய க்ரௌடு பை வே ஆஃப் அதாவது ஒருத்தர் இன்னொருத்தர் பேர் இந்த படம் நல்லா இருக்கு, வேர்ட் ஆஃப் மவுத் அதில் வந்து பயங்கரமாக வந்து பரவும். அப்படி பரவிய மூவிஸ் நிறைய ஹிட் ஆயிருக்கு. பட் வெரி ஹாப்பி இல்லை. ஏன்னா
பொதுவாவே ஒரு நட்சத்திரத்துடைய வாரிசு அப்படிங்கும்போது அவங்களுடைய வெற்றி பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா ரொம்ப இருக்கும். ப்ரெஷர் நிறைய இருக்கும். ப்ரெஷர். ஆமா. நடிகர் திலகத்தோடைய மகன் அப்படின்றதுக்காகவே பிரபு மேல பயங்கர ப்ரெஷர் இருந்தது. அதை அவர் பிரேக் பண்ணி வரதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. சரியா? அப்போ அந்த நடிகர் திலகத்துடைய குடும்பத்திலிருந்து வரக்கூடிய ஒரு வாரிசு என்று பார்க்கப்படும் போது, அதுக்கு முன்னாடி துஷ்யந்தா அது அவரும் வந்தாருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வரும்பொழுது அவங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி. நம்ம நெப்போ கிட்னி ஈஸியா சொல்லிட்டு போயிடுறோம். ஆட்டோமேட்டிக்கலா நம்ம என்ன நினைப்போம்னா, சிவாஜி கணேசனோட பொருத்தி பார்ப்போம். இன்னொன்னுங்க, இவங்களுக்கு என்னப்பா நெப்போ கிட் ஆ, ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு உண்மைதான். அவங்களுக்கு அது ஒரு அட்வான்டேஜ். தலைவா இன்ட்ரோடியூஸ் ஆவறது ஈஸி, ஜெயிக்கிறது இப்ப கருணாநிதி பேரன் உதயநிதி ஸ்டாலின். அது ஆனா இன்ட்ரடியூஸ் ஆகிறது ஈஸின்றீங்கல்ல, இந்த இன்ட்ரடக்ஷனுக்கே காத்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ பேர் இருக்காங்க தெரியுமா? புரியுது. லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க அந்த ஏரியாவை நான் சரியா? ஒத்துக்கிறேன். ஆனா இதை எப்படி நம்ம பொருத்தி பார்க்கணும்னா, என் தாத்தா உழைச்சார். என் தாத்தா உழைச்சதுனால அதோடைய பலனை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்ற ஒரு 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 விஷயம் இருக்கு. ஆனா சரியா? உயரம் அதனால கிடைச்சிடறது இல்ல. அது கிடைக்காது. எப்படி கிடைக்கும்? எஸ்ஏஎஸ்சி அவர்களுடைய மகன் அப்படின்றதாலே விஜய் இன்னைக்கு நம்பர் 1 ஸ்டார் கிடையாது. கிடையாது. விஜய் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. Yeah. சரியா? ஒரு எஸ்ஏசின்ற டைரக்டர், ஒரு எஸ்ஏசின்ற ப்ரொடியூசரை கடந்து விஜய் என்பவர் அதை கடந்து வந்ததுனால தான் இன்னைக்கு விஜய் இது ஸ்டார். சரியா? Yes. ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ ஸ்டார்ஸ், கமலஹாசன் எடுத்துக்கோங்க, ரஜினிகாந்த் எடுத்துக்கோங்க, இவங்கெல்லாம் வந்து என்ன அவங்க அப்பாவுக்கு அப்பா அப்படிலாம் Self-made கிடையாது. stars. இவங்கெல்லாம் வந்து அவங்களா தன்னை நிரூபித்தார்கள். அப்படி பார்த்தீங்கன்னா விஜயகாந்த், கண்டிப்பாங்க. கேப்டன் விஜயகாந்த் கேம் ஃப்ரம் அ வெரி அஃப்ளூயன்ட் ஃபேமிலி. அவர் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மில் ஓனர் வசதியான அந்த குடும்பம். ஃபேமிலியிலேருந்து தான் வரார். இருந்தாலும் திரைத்துறைக்குன்னு வந்ததுக்கப்புறம் அவர் கஷ்டப்பட்டு தான் மேலே வர்றார். ஓகே. சாரி, நம்ம ரொம்ப டிராக் பண்றோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த டாபிக் நம்ம போயிடலாம். ஸோ சிறை நல்ல ஒரு செம்ம ஹாப்பியான ஒரு அந்த செய்தி பார்க்கும்போது சம்டைம்ஸ் I am happy for Vikram Prabhu because Vikram Prabhu as an artist, he has a lot of talent. அப்படி ஒன்றும் கடமைக்கு நான் ஸ்கிரீன் முன்னாடி நிற்பேன் இல்ல அந்த ஸ்டெப் ஒன்று போடுவீங்களே, என்ன ஸ்டெப்புங்க அது? உதயநிதி ஸ்டெப். வேணாம் மச்சான், வேணாம் மச்சான். அந்த அப்படிலாம் நான் மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். கஷ்டப்பட்டு அப்புறம் தான் எதை எடுத்தாலும் இப்படி சிரிச்சுக்கிட்டு அதெல்லாம் கிடையாது. சரியா? he genuinely works for. ஓகே. அடுத்ததாக இன்னொரு படம். அதே மாதிரி இந்த மாதிரியே குற்றம் சாட்டப்படுற அல்லது வந்து பார்க்கப்படுற ஒரு ஹீரோ ஜீவா. பெரிய குடும்பம், ஒரு ப்ரொடியூசருடைய ஆர்வி சௌத்ரி. ஆனா அவர் ஒரு 10 வருஷம் காத்திருக்க வேண்டியதா இருந்துச்சு. இன்னைக்கு வெற்றிக்கு இன்னைக்கு பராசக்தி படத்தை டபுள் மார்ஜின்ல, அதாவது உனக்கு 5000 டிக்கெட் வித்தா எனக்கு 1 மணி நேரத்துக்கு 10,000 டிக்கெட் விற்கும் அப்படிங்கிற அடிப்படையில வந்து அடிச்சுட்டு போகுது ஜீவா அவர்களுடைய படம். ஜீவாவுடைய பிகெஸ்ட் சக்சஸ் என்னன்னா, ஜீவா இஸ் a very casual star. அதாவது ஒரு ஆக்டருக்கு மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா? ஒரு கேமரா முன்னாடி நீ கூர்ந்து கவனிச்சு பாருங்க. ஒரு ஆக்டருக்கு கேமரா முன்னாடி வரக்கூடிய ஆக்டருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சுன்னா 2 கையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது பெரிய சேலஞ்ச். ஓகே. கேமரா முன்னாடி நிற்கிறீங்க, ஓகே. நீங்கள் டைலாக் டெலிவரி பண்ணுறீங்க, உங்கள் 2 கையும் என்ன பண்ணுவீங்க? ஓகே. இது பெரிய சேலஞ்ச். இன்க்ளூடிங் விஜய். ஓகே. நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சிருப்பாரு, இல்லை இப்படி வச்சிருப்பாரு. பிகாஸ் வாட் வில் யூ டு வித் யுவர் ஹேண்ட்ஸ்? ஓகே. எக்ஸ்பிரஷன் இருக்கும்போது இப்படியும் நிக்க முடியாது. எக்ஸ்பிரஷன் இருக்கும்போது அது வேற. எக்ஸ்பிரஷனே இல்ல, உன் கையை என்ன பண்ணும்? மத்த கேரக்டர் பேசும்போது நம்ம என்ன பண்றோம்? இதை வந்து எக்ஸல் பண்ணக்கூடிய நடிகர்கள் யாருன்னா 2 பேர் சொல்லலாம். ஒன்று வி.கே. ராமசாமி. அவரை நீங்க கேமரா பண்ணி வச்சிட்டீங்கன்னா அவர் வந்து நீ எதுவுமே ஸ்கிரிப்ட்லாம் கொடுக்க முடியாது. அப்படியே இருக்கிறதா பெஸ்ட்டே போவார். ஆனா அதான் வந்தேன் அதுல பாருங்க சம்பந்தி அப்படின்னு ரொம்ப யதார்த்தமா அந்த பேச்சு அப்படியே இருக்கும். ஸோ அதுல அந்த பாடி லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, பிகாஸ் வெரி டிஃபிகல்ட். நீங்க கூர்ந்து கவனிச்சு பாருங்க. எல்லா ஹீரோஸு, எல்லா ப்ரொட்டகனிஸ்ட்டு, எல்லா கேரக்டர் ஆர்டிஸ்ட் எடுத்து பாருங்க. கேமரா வரும்பொழுது அவங்க மேல வைக்கப்படும்போது அவங்க கை என்ன பண்ணுவாங்க? 2 கை பிகாஸ் யுவர் போத் ஆர் ஐடி. ஆனா நீங்க ஒரு 70s கிட்ஸ்ன்றத மணிக்கு ஒரு முறை ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கீங்க. நான் 2026 ரிலீஸ் ஆன படத்தை பத்தி பேசினா கூட வி.கே. ராமசாமி சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் கேமரா முன்னாடி how you project yourself. நாகேஷ் அண்ட் வி.கே. ராமசாமி எடுத்தீங்கன்னா கேமரா முன்னாடி அந்த ப்ரொஜெக்ஷன்
இவர் தேங்காய் சீனிவாஸ் வேற மாதிரி இவங்க எல்லாமே என்னன்னா அந்த கேமரா மேலே இந்த யதார்த்த நடிப்பை கொண்டு வந்துருவாங்க. அப்போ உன்னோட ஹேண்ட்ஸை நீ எப்படி ஹேண்டில் பண்ற? எவ்ரி ஹீரோ ஹேஸ் அ ப்ராப்ளம். ஒரு ஹீரோவும் எடுங்க, இன்க்ளூடிங் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுங்க, கையை எப்படி ஹேண்டில் பண்ண போற நீ? ஏன்னா நீ டைலாக் டெலிவரி பண்ணி ஆகணும். மன்னன் படத்துல அந்த உண்ணாவிரதம் சீன்ல கவுண்டமணி நான் இங்க வந்திருக்கவே கூடாதுன்னு போது ரஜினி சிரிச்சிருவாரு. ஆக்சுவலி அந்த கட்ல போயிடும். அது நீங்க எல்லாம் கவனிச்சீங்கன்னு தெரியும். அதான் நீங்க உங்களோட கையை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? எப்படி நீங்க வச்சிருக்க போறீங்க? ஐடியா வச்சிருக்க முடியாது. ஐடியா வைக்கிறது ரொம்ப கஷ்டம். சரியா? என்ன பொசிஷன் வைக்க போற? இப்படி வைக்க போறியா, இல்லை இப்படி வைக்க போறியா, இப்படி வைக்க போற? கூர்ந்து கவனிச்சு பாருங்க. அதை எக்ஸல் பண்ணக்கூடிய ஒரு ஒரு நபர் தான் ஸ்டார் ஆக முடியும். அதை எக்ஸல் பண்ணக்கூடிய நபர் வந்து ஜீவா. டெக் இஸ் மூவி சைடுல நின்னால ஸ்கோர் பண்ணிட்டே இருப்பாரு. அமீரோட அந்த படம் இருக்கு பாருங்க, ராம். ஆமா படமா இருக்கட்டும், இல்ல அப்படியே டைரக்டர் ராமோடைய கட்டுறது தமிழ் படமா இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே அந்த ஃப்ரேம்குள்ள வரும்பொழுது லுக்கத்தை வேகி ப்ரொஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே அவர் டச் பண்ணிட்டாருங்க. நான் ஈன்னு ஒரு படங்க, அது ஒரு புரட்சியாளர் போராளி அந்த மாதிரி ஒரு டைப். கோன்னு ஒரு படம், ஒரு ஜேர்னலிஸ்ட். இங்க எல்லாத்துலயுமே பாருங்க அந்த பாடி லாங்குவேஜ் பாருங்களேன், அப்படியே ஃபிட் ஆகும். ஸோ இஸ் கேப்பபிள் ஆஃப் டெலிவரிங் இட். அந்த 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 டெலிவரி ரொம்ப யதார்த்தமான பாடி லாங்குவேஜில் பண்ணுறதுன்றது பிகாஸ் எவ்ரிபடி இஸ் கேமரா கான்ஷியஸ். இன்னைக்கு நானும் நீங்களும் கேமரா முன்னாடி கொண்டு பேசியிருக்கோம், கேமரா கான்ஷியஸ். தலை அடிக்குதுன்னா சொல்ல முடியும், ஏதோ ஒன்று கேமரா கான்ஷியஸாக இருக்கும். அதை மீறி டெலிவரி பண்ணுறது இருக்கு இல்லையா, தட்ஸ் ஆர்ட். அது ஜீவாட்ட இருக்கு. ஓகே, ஹாப்பி ஃபார் ஹிம் அண்ட் ஹி டிசர்வ்ஸ் திஸ் சக்சஸ். அப்சல்யூட்லி. ஓகே, நெக்ஸ்ட் இதுதாங்க நம்ம தம்ப்நெயில்ல வச்சிருக்கோம். இவ்வளவு லேட்டா வரோன்னு சொல்லி எவ்வளவு பேர் திட்ட போறாங்கன்னு தெரியல. ஜனநாயகன் அப்டேட் 21ஆம் தேதி கோர்ட்ல விஷயம் வருது. ஓகே, ஆனா நீங்க வேற ஏதோ சொல்றீங்க. ட்விட்டர்ல பார்த்தேன், அவங்க வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி, சிபிஎஃப்சிக்கே செக் வைக்கிற மாதிரி விஜய் ஒரு பிளான் பண்ணியிருக்காருன்ட்டு. இல்லை, நீங்க என்ன கட்சி கேட்குறீங்களோ அதை கொடுத்துட போறேன். நீ ரவி கமிட்டிக்கு அனுப்பணும்னா எதுக்கு அனுப்புற? இன்னும் ஆட்சேபனை இருக்கு அப்படின்னு என்னென்ன ஆட்சேபனை இருக்கா சொல்லி எல்லாத்தையும் கட் பண்ணி சொல்லியா அந்த ஸ்பாட்ல சொல்லு, கட் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு உத்தரவாதத்தை அவர்கள் கடிதம் வாயிலாக கொடுத்ததாகவும், அந்த கடிதத்தை அவர்கள் அன்னைக்கு 20ஆம் தேதி சப்மிட் பண்ண போறதாகவும் நமக்கு தகவல் வருது. சரியா? இப்போ என்னன்னா பண்ணாங்கன்னா அது மாஸ்டர் மூவ்னு நினைக்கிறீங்களா? வேற வழி என்ன இருக்கு? என்னங்க வந்து மாஸ்டர் மூவ்ன்றதோட வேற வழி படம் வரணும். நீ என்னோட படம் வெளில வரணும், என் படத்தை நீ நிறுத்துற. நீ என்ன காரணம், நீ அப்ஜெக்ஷனுக்காக என்ன நிறுத்துறியோ அந்த அப்ஜெக்ஷன் எல்லாத்தையுமே நான் இப்பவே பிளாங்க் செக்கா கொடுத்துறேன். தூக்கியா எல்லாத்தையுமே தூக்கிடு. சரியா? என் படம் வந்தா போறோம் அப்படின்னா நீ ரவி கமிட்டிக்கு எதுக்கு அனுப்ப போற? உனக்கு வாய்ப்பே இல்லையாங்க. அதை தான் அவங்க ட்ரை பண்றாங்க அப்படின்றது தகவல். சரியா? நான் பண்ணா நல்ல மூவ் தான் நான் சொல்றேன். மேபி அந்த டிவிகேன்ற டாட்டூ அல்லது வந்து ஒரு சில பொலிட்டிக்கல் ரெஃபரன்ஸ்லாம் கட் பண்ணிட்டு போ. நீ என்ன கட் சொன்னா பண்ணிக்க. பேசிக் ஸ்கிரீன் பிளே, ஃபைட், அத சாங்ஸ் மட்டும் நான் வந்து கொடுக்கிறேன் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் அவங்க எடுத்துக்கிறதா நமக்கு தகவல் வருது. சரியா? ஓகே, பட் we don't know how much of that is true. and ரெண்டாவது தகவல் நமக்கு என்ன வருதுன்னா, ஜனநாயகனுடைய ப்ரொடக்ஷன் டீம் இருக்காங்க இல்லையா, இதுல சில பேரையும் வந்து சம்மன் பண்ண போறாங்க சிபிஐ. உங்களுக்கு எப்படி இந்த காசு வந்துச்சுன்ற மாதிரி இல்ல, கரூர்ல அவங்க எல்லாமே இது அஃப்கோர்ஸ் அகெயின் எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் பிரேக் பண்றேன். கரூர்ல அந்த சொல்லப்படுகிற தகவல், ஆமா நமக்கு வந்திருக்கிற தகவல், அந்த டீமோடைய என்டையர் அவங்க எல்லாருடைய மொபைல் ஃபோனுடைய வாட்ஸ்அப் டவர் கிரண் கோபால் மாதிரி சொல்றீங்க அங்கேயே இருக்கு அப்படின்றது செய்தியாக வருது. அது எவ்வளோ தூரம் உண்மை நமக்கு தெரியாது. அது அஃப்கோர்ஸ் சப்ஜெக்ட் டு சிபிஐ ஸ்க்ரூட்டினி ஆர் அது வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். பட் ஜனநாயகன் படத்தை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு ஒரு முனைப்பை காட்டுறாங்க. அந்த முனைப்பை காட்டும் பொழுது அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சொல்லக்கூடியது, உனக்கு என்ன வேணும்? கட்ஸ் தானே எடுத்து எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு மிச்சத்தை போட்டு கூட நாங்கள் பிளாக் பஸ்டர் ஆக்கி காட்டுறோம். பிரச்சனை இல்லை. கட் பண்ண சீன் தனியாக நாங்கள் சோஷியல் மீடியாவில் வைரல் பண்ணிக்கிறோம். போட்டு போலாங்க, ஓடிடியில் போட்டுக்கலாம், யூடியூப்ல போட்டுக்கலாம், டெலிட்டட் சீன்ல போட்டுக்கலாம், அதை வச்சு ஹைப் கிரியேட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஹோல் மேட்டர் கம்ஸ் டு an end அப்படின்றது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக சொல்லப்படுது. அது எவ்வளோ தூரம் வந்து எடுபடும், கோர்ட்டில் அது எப்படி எடுபடும்? ஏன்னா கோர்ட் வில் அகெயின் லுக் இன்டு சிபிஎஃப்சி என்ன பதில் சொல்ல போகிறாங்க, என்ன வேணா பண்ணுவாங்க. சிபிஎஃப்சி என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு இருக்குல்ல, சிபிஎஃப்சி அவங்களுடைய தரப்பு வாதத்தை வைக்கணும்னு சொல்லலாம், அதுக்கு எனக்கு டைம் கொடுங்கன்னு கேட்கலாம். இது எல்லாமே இருக்கு. அப்கோர்ஸ் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, என்டிஏவர், அதாவது என்டிஏவர்னா நீ முயற்சி பண்ணு, அன்றைக்கே தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுன்னு சொல்லுது. சரியா? பட் கட்டுப்படுத்த முடியாது. ஓகே, இப்போ கட்டுப்படுத்த முடியாதுன்னும் பொழுது
இட் கேன் ட்ராக் ஆர் இட் கேன் கம் டு an end. அதை ட்ராக் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இவங்க எடுத்த முயற்சியாக கூட இருக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் பாலிடிக்ஸ் ஐ பர்சனலி விஷ் ஜனநாயகம் எவ்வளவு சீக்கிரம் வருது. எனி மூவி இல்லைங்க, ஜனநாயகம் ஜனநாயகம் பத்தியே சொல்லுங்க. நீங்க எனி மூவிலாம் ஜனநாயகன் விஜய்க்காக சொல்லுங்க. விஜய் அதான் எனக்கு விஜய் பிடிக்குங்க. அதனால விஜயோட படம் வந்து நடைபெறதுல நான் விரும்பல. சரியா? அதே மாதிரி இனி யாரோட படமா வேணா இருக்கட்டும் வரட்டும், என்ன இப்போ என்ஜாய் பண்ணுவோம். அதே நடந்து தடைபடுது. ஜனநாயகம் மட்டும் என் கூட வாங்க, எனக்காக என் கூட வரீங்க. பாக்குறதே கிடையாது, ரொம்ப ரேரா. இது சல்லியர்கள் பார்த்தேன் உங்க கூட, அது ஸ்பெஷல் ஷோ, அது நமக்காக போட்டாங்க, அதனால அது என்னன்னா அந்த கான்செப்டுக்காக நான் பார்த்ததுதான். மற்றபடி ஜனநாயகன் எனக்காக வாங்க. எம்ஜிஆர் கேமியோலாம் இருக்குன்னா மக்களே வெயிட் பண்ணுவோம். 21ஆம் தேதி என்ன சொல்ல போறாங்க, கோர்ட் என்ன சொல்ல போகுது, இவங்க படத்துடைய 20ஆம் தேதி 21 இல்ல 20ஆ வாட் எவர், கோர்ட் என்ன சொல்ல போகுது, படத்தரப்பு என்ன சொல்ல போகுது, சிபிஎஃப்சி என்ன சொல்ல போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்துருவோம். அடுத்த 5லிருந்து 10 நாள் சினிமாவாகட்டும் அரசியல் ஆகட்டும் அப்படி இருக்கும், என்னன்னு பார்ப்போம். நன்றி.